ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. இந்தியாவில் அரசியல் முக்கியத்துவம் மிக்க மாநிலங்களில் ஒன்றான பீகாரில் பிரசாந்த் கிஷோரின் கை ஓங்குகிறதா என்ற கேள்வியை பங்கிப்பூர் தேர்தல் முடிவுகள் எழுப்பியுள்ளன. இத்தொகுதி பாட்னா மேற்கு என்ற பெயரில் இருந்தபோதும் பின்னர் பங்கிப்பூர் என பெயர் மாற்றம் கண்ட பின்னரும் தொடர்ந்து 9 முறை பாஜகவே வென்று உள்ளது. இதில் நிதின் நபினின் மறைந்த தந்தை 4 முறையும் நிதின் நபின் 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தகு பாஜகவின் கோட்டையில்தான் பிரசாந்த் கிஷோர் பெரிய வெற்றியை, அதுவும் தான் களம் கண்ட முதல் தேர்தலிலேயே பதிவு செய்துள்ளார். மேலும் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதன்முறையாக பீகார் முதல்வராக எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே அக்கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. 10 முறை முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் பீகாரில் தீவிர அரசியலில் இருந்து நகர்ந்த பின் நடந்த முதல் தேர்தலிலேயே அவரது தரப்பு தோற்றுள்ளதும் கவனம் பெறுகிறது. இம்முடிவு பீகார் அரசியலின் கணக்குகளை மாற்றுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. மாணவர் போராட்டம் டெல்லிக்கு அடுத்து பாட்னாவில்தான் தீவிரமாக இருந்த நிலையில் அதுவும் தேர்தல் முடிவில் தாக்கம் ஏற்படுத்தியதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. தனது வெற்றி பாஜகவுக்கு விடப்பட்ட பெரிய செய்தி என பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளதும் இத்தருணத்தில் கவனம் பெறுகிறது. ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.